ஒரு பேசிக் இன்கிரீடியன்ட், ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் தான். அந்த இன்கிரீடியன்ட் வச்சு வெர்சடைலா ஒரு குக்கிங் பண்ணலாம்னு ஓகே இன்னைக்கு. ம் ஒரு எக், ஓகே ஒரு எக்னா ஒரே ஒரு எக்னா கேட்க கூடாது. கேட்கலான்னு வந்தேன். எக்கை வச்சு நம்ம நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ண போறோம். அதுல எஸ்பெஷலி வந்து ஸ்கிராச்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு கிளாசிக் ப்ரிப்பரேஷனும் கொஞ்சம் மாடர்னான சில விஷயங்களையும் சேர்த்து நம்ம பண்ண போறோம். ஓகே ஏர்போர்ட்டுக்கு போக பார்த்தா கூட அந்த பொண்ணு மண்டையில கொட்டுங்க சார்ன்றாங்க. அவ்வளவு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்களா ஜெஃப்? எப்படான்னு தெரியற நீ? போன வாரம் ஆஸ்திரேலியா, இந்த வாரம் ஃபிளைட். ஆஸ்திரேலியா நீ அவுத்து விட்டுன்னு எல்லாருக்குமே தெரியுதேமா, நீ போகவே இல்லைன்றாங்களே. செஃப் போயிட்டு வந்த செஃப். விட்டா கிறுக்கலாச்சி வாங்கி போட்டுருக்கு. நம்ம மாதிரி சொல்லுமா, போய் சொல்லலாலும். சன்னி சைட போட மிகப்பெரிய விஷயம் என்னன்னா எக் யோக்க கடைசியா தான் நீங்க போடணும். செஃப் இந்த சன்னி சைடு அப்ப நைட்ல எல்லாம் செஞ்சு சாப்பிடலாமா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? நீ எப்ப வேணா செஞ்சு சாப்பிடுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ செஞ்சீங்கன்னா அது சன்னி சைடப்பா இருக்காது, மூன் சைடப். ஏய் இந்த கிச்சிக்கால் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத. மெடிக்கல் டேர்ம் மாதிரி குக்கரி இந்த மாதிரி தானே ஆஃப் பாயில் போடுவாங்க. நீங்க என்ன தனியா போடுங்க அதை போடுங்க, கடைசியில ஆஃப் பாயில் மாதிரி தான் இருக்கு. இதோட உண்மையான டேர்ம் தெரியணும்ல, நம்ம மக்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சோ இது மோஸ்ட்லி இந்த மாதிரி சீசனிங் போட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெடி பண்ணி அப்படியே கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு சீசனிங் தேவை அந்த மாதிரி போட்டுப்பாங்க. நீங்க இப்ப போடுறீங்க ஏன்னா இப்ப அந்த சீசனிங் வந்து முன்னாடியே போடுறது இந்தியன் ஸ்டைல். ஏன்னா உள்ள இருந்தா தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். மேல வந்து நான் சீசனிங் போட்டாதான் சாப்பிடுவேன், அந்த ஒரு அன்புனால வெளி உனக்கே கிடையாது. இது அந்த பிளேட் எடுமா அப்படி. இப்ப ரோட்டு கடையில இருக்க அக்காட்ட போயிட்டு சனி சைடு அப்பனா என்ன திட்ட மாட்டாங்க அசிங்கமா? நீ போய் சொல்லி கொடுக்கணும். இது வந்து ஒரு ரெசல்யூஷன் போய் சொல்லணும். அக்கா நீங்க ஆஃப் பாயில் ஒண்ணு போடுறீங்களே, அது ஆஃப் பாயில்னா வேக வச்ச முட்டை இங்கிலீஷ்ல என்னக்கான்னு கேட்கணும். ஆமா இந்த புள்ள அறிவா பேசுதுன்னுவாங்க. முட்டையிலே அடிப்பாங்க மக்களே. தவறான செயல் சோ பண்ணாதீங்க. அதே நீங்க சொல்லணும். நீங்க போடுற ஆஃப் பாயிலுக்கு இங்கிலீஷ்ல வெள்ளக்காரங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அது பேர் வந்து சன்னி சைடப்கா. இனிமே நம்ம சன்னி சைடப்னு சொல்லுமா? புதுசா இருக்கு. நான் வந்து நம்ம சேனலுக்கு எய்தாப்புல ஒரு கடை ஆரம்பிக்கிறேன், சன்னி சைடு அப்னு. எல்லாரும் வாங்க, ஆஃப் பாயில் சாப்பிட்டுட்டு போங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆம்லேட்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. ஃபோல்டிங் ஆம்லேட், ரோலிங் ஆம்லேட், நிறைய வெரைட்டி இருக்கு. ஆனா ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய 3 ஆம்லேட் நீங்க செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் சீஸ் ஆம்லேட், ஹாம் அண்ட் மஷ்ரூம் ஆம்லேட். ஹாம் அண்ட் மஷ்ரூம் ஆம்லேட். நெக்ஸ்ட் ஒண்ணே ஒரு டவுட் வரும், அது போர்க்ல செய்யறதானே ஹாம், இது என்ன ஹாம்னு. இப்போ வந்து எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டதுனால சிக்கன்ல ஹாம்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா ஹாம்னா போர்க். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஹலால்ல இருக்கக்கூடிய சிக்கன் ஹாம் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சோ அந்த ஹாம் அண்ட் மஷ்ரூம் ஆம்லேட் அவ்வளவு ஃபேமஸ். இப்ப எனக்கு டக்குன்னு ஒரு தத்துவம் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நீ மனசுக்குள்ளே வச்சு பொச்சிருமா அத? சொல்லவா? வேணாமா. வைத்தறிச்சல். மசாலா இல்லாம கூட ஆம்லேட் செய்யலாம், ஆனா முட்டை இல்லாம ஆம்லேட் செய்ய முடியுமா? செம்ம காமெடி சார். நான் அப்படி போய் சிரிச்சிட்டு வந்துட்டுமா? பண்ணலாமே. எப்படி பண்ணலாம். இந்த கடலை மாவு கத்திரிக்காய் வச்செல்லாம் செய்யறது இல்ல. அப்படி இல்ல. ஐ நீட் a proper basic thumb of omelette. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்ன ஆம்லேட்? என்ன ஆம்லேட்? நீங்க தான் ஒரு மித்த உடைக்கிறேன்னு நீங்கல்ல. இப்ப வந்து முட்டை இல்லாம ஒரு ஆம்லேட் எனக்கு போட்டு கொடுங்க. முட்டை இல்லாம? எஸ். மாட்டிக்கினார் செஃப் இன்னைக்கு என்கிட்ட. இல்லம்மா ஒன்னே போட்டுலாம் நினைக்கிறேன். புரியுதா? ஷோல இருந்து வெளில தூக்கி போட்டுன்னு வச்சுக்க, இந்த மாதிரி சில்லி டவுட் எல்லாம் கேட்டு மூட் அவுட் பண்ண மாட்டேன். என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க அப்புறம். ஸோ சீஸ் ஆம்லேட் நம்ம இங்கே 2 எக் நம்ம பிரேக் பண்ணி வச்சிருக்கோம், கொஞ்சமா சால்ட் போட்டிருக்கோம். ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா எக் ஆம்லேட் வந்து ஒரு ஷெடா சீஸ் இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் சீஸ், எனி சீஸ் இல்லை ஸ்விஸ் சீஸ், இதை வந்து நல்லா கிரேட் பண்ணி மேலே போட்டு ரோல் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு சீஸ் இன்னும் பென்ட்ரேட் ஆகலன்னு சொல்லலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது 2 சீஸ் தான், கியூப் சீஸ், ஸ்லைஸ் சீஸ். கியூப் சீஸுமே நான் கேள்விப்பட்டது, மேபி நீங்க அப்ராட்ல உங்களுக்கு தெரியாது. இந்தியால இருக்கவங்க எல்லாம் சொன்னது என்னன்னா ஸ்லைஸ் சீஸ்னா ஈஸிங்க, பிரிச்சனா ஒண்ணு போட்டோமா வேலை முடிஞ்சது. இந்த கிரேட் சீஸ் பண்ணனா பாதி எடுத்து வைக்கணும், ஸ்டோர் பண்ணணும், இதெல்லாம் நிறைய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதனால நம்ம ஸ்லைஸ் சீஸ் எடுத்திருக்கோம். ஓகே. நல்லா முட்டையை வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லு? கொஞ்சமா ஆயில் ஜஸ்ட் அந்த பேன்ல அந்த முட்டை ஒட்டாம இருக்க அளவுக்கு போட்டா போதும். சோ இந்த மஷ்ரூமை நான் இப்ப உரிக்கிறத பார்த்தல, அந்த மாதிரி இதை உரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த 2 மஷ்ரூம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம சீஸ் ஆம்லேட் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்க சன்னி சைட் அப் வச்சிருக்கோம். ஸோ ஆம்லேட்டோட இன்னொரு தம் ரூல் என்னன்னா, உங்களோட நான்ஸ்டிக் பேன் அதை நீங்க கொஞ்சமா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இல்ல புது நான்ஸ்டிக் பேனா இருக்கு, நீங்க அப்படியே எடுக்க முடியும்னா தட்ஸ் ஃபைன். எக் கலர் ஆகவே கூடாது. கலர் ஆச்சுன்னா அந்த ஆம்லேட் நல்லா இருக்காது. செஃப் என்னம்மா ஷெஃப் எப்படி கலர் ஆகும்? எக் தான் வெள்ளை கலர் ஆச்சே. இட்ஸ் ஓகே.
யூ கேரி. ஸோ பேன் வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு கோல்டா இருக்கணும். ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் பண்ண போறது ஃபோல்ட் ஆம்லெட். இப்போ ஃபோல்ட் ஆம்லெட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆமா. அதுல நம்ம இப்ப பண்ண போறது சீஸ் ஆம்லெட். எத்தனை சீஸ் ஆம்லெட்? ஒரே ஒரு சீஸ் ஆம்லெட் தான் பண்ண போறோமா? அத சொல்லணும்ல. என்ன மாதிரி தற்கொலை மக்கள் இருந்தா என்ன பண்றது? ஸோ சீஸ் ஆம்லெட்டுக்கு நம்ம சீஸ் இப்ப வைக்கிறோம். இது பாருங்க, இன்னும் இந்த ரன்னி ஸ்டேஜ்லயே இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம ஏதாவது கிரேட்டர் சீஸ் எடுத்தோம்னா அது எவ்வளவு போடணும்? சீஸ் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லலாம். அதாவது எவ்வளவு சீஸ் வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். ஆனா வந்து ஒரு ஸ்லைஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாமே. ஒரு ஸ்பூன் இருந்தா கரெக்டா இருக்கும். பட் சீஸ் நார்மலி ஐ ப்ரிஃபர் மோர். ஸோ அவங்களுடைய சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் சீஸ். பட் இஃப் ஐ டோன்ட் ப்ரிஃபர் மோர்னா நான் சீஸ் இல்லாம கூட பண்ணலாமா? இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. அப்புறம் அது பேர் எதுக்கு சீஸ் ஆம்லெட்னு வைக்கிறீங்க? புரியுது. கொஞ்சம் ஸ்டிக்கா இருக்குன்னா அப்ப அவர் ஒழுங்கா பேனை வந்து கிரீஸ் பண்ணல. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நீட்டா பண்ணிருப்பேன். நீ பண்ணிருப்ப. 10 மணிக்கு நம்ம கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் அவைலபிள். வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சன்னி சைடா போட்டிருக்கோம். இப்ப சீஸ் ஆம்லெட் கட் பண்ணி க்ளோஸ்ல காட்டு. எப்படி அது வந்து கூவியா நல்லா அப்படியே சூப்பரா இருக்குன்னு. வாவ். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஹாம் அண்ட் ஆம்லெட். ஹாம் அண்ட் ஆம்லெட். ஹாம் அண்ட் மஷ்ரூம். சாரி, ஹாம் அண்ட் மஷ்ரூம். ஏன் ஒரு வார்த்தை தான் தப்பா சொன்னேன். பேர் ஃபுல்லா தப்புன்ற மாதிரி பழி சொல்றீங்க. சோ பேசிக்கலி வந்து இந்த ஹாம்னா ஒரு மித் இருக்கு. வெறும் போர்க்ல பண்றதா ஹாம்னு. பட் ஆனா அது கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்றது ஹலால் சிக்கன் ஹாம். அது வந்து ஒரு ப்ராசஸ் வே ஆஃப் மேக்கிங் எ மீட். அதாவது ஒரு மீட்ல என்ன இருக்கணுமோ ஃபேட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஹாம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இதை முதல்ல ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கோட லெக்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. பார்ம ஹாம் அது பேரு. ஓகேவா? ஓகே. அதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கியோட ஹாம் ஆக்கி இப்ப வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல இந்த பேக்கன் அண்ட் ஹாம்னா ரொம்ப ஃபேமஸ். இதை நீங்க அந்த மாதிரி பார்க்காம இதை வந்து அதோட டேஸ்ட்டை நீங்க பார்க்கணும். அவ்வளோ டேஸ்டியா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ஆம்லெட். அதுவும் மஷ்ரூம் அண்ட் ஹாம் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். கொஞ்சம் நிறையவே ஆயில் ஊத்தி பேனை நல்லா கிரீஸ் பண்ணுங்க. அப்புறம் இன்கேஸ் என்கிட்ட ஆயில் இல்ல, ஒரு ஸ்பூன் தான் இருந்துச்சு போட்டேன், எனக்கு அடுத்த ஆம்லெட் வேணும் அப்படின்னா பிளாட்டா போட்டு அப்படியே சாப்பிட்டுருக்கேன். இல்ல வாயிலே உடச்சு ஊத்திக்கோங்க. ஆளு பாரு, நல்ல ஐடியா. பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல மஷ்ரூம் ஆட் பண்றோம். ஓகே. நீ ஜென்சி கிட்டாமா? நோ. 90s கிட்டா? ஐ ஆம் early 90s. எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க? மாத்துங்க ஐயா. early 90sனா எஸ் 90. எவ்வளவு early மாறுப? 99 கிட். பேண்ட்ஸ்லாம் வேற பாப்பாங்க. ஸ்மால் ஏஜ் பேண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, போயிட போறாங்க. பாய்ஸ் பறந்துருங்க, இந்த ஏஜ் பறந்துருங்க. சில்லி கேர்ள். நல்லா டாஸ் பண்ணிக்கணும் பெப்பர் போட்டு. ஹாம்லயும் தண்ணி இருக்கும், மஷ்ரூம்லயும் தண்ணி இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அந்த தண்ணி போற அளவுக்கு பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு இதுக்கு தேவையான ஒரு 2 முட்டையை உடைச்சு ஊத்துறோம். செஃப், இப்ப இந்த முட்டை இருக்குல்ல, என்ன முட்டை? கோழி முட்டை. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? வேற டவுட் வராது, கேட்க மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன். சரி, இப்ப வந்து மஷ்ரூம் அண்ட் ஹாம் 2 குக் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம இதுக்கு தேவையான முட்டையை போட்டுடலாம். இதுலயுமே சில பேர் வந்து ஃபாரினர்ஸ் எஸ்பெஷலி சீஸ் போட்டா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. சும்மா பாப்போம். நம்ம ஆல்ரெடி சீஸ் ஆம்லெட் ஒன்று பண்ணிருக்கோம் இல்லையா? இப்போ உள்ள வந்து இந்த ஆம்லெட் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ பேச வரதை எப்படி கட் பண்ண பத்தியா? சைலண்டா வந்தமா படிச்சமா பாஸ் ஆனமான்னு போய்க்க. அதான் நீ என்ன மாதிரி சீனியர் கொடுக்குற மரியாதை. தெரிஞ்சது, அதான் அமைதி ஆயிட்டேன், அசிங்கப்படுத்து. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆம்லெட், அது கூட ஒரு டோஸ்ட், ஆரஞ்சு ஜூஸ், கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ். இதுதான் உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட். அப்படியே எனக்கு பண்ணிட்டீங்கன்னா நான் வச்சு சாப்பிட்டு கிளம்பிடுவேன். நிஜமாவா? பாத்துக்கோங்க. அப்படி அழுங்காம குழுங்காம நீ பண்ணும், பரட்டி போடணும். அது சரி. வாவ், சூப்பர். இது அதுக்கு அடுத்த ஆம்லெட்.
நைஸ், வெரி நைஸ். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுதான் இந்தியனுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஆம்லெட். நீ என்ன ஆம்லெட். அந்த மசாலா ஆம்லெட் தேவையான எல்லாத்தையும் நான் கட் பண்றேன்னா அதுக்குள்ள நீ ஓடி போய் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரியா? ஓடு 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 ஓடு. ஸோ இப்போ நம்ம மசாலா ஆம்லெட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ தக்காளி கட் பண்ண பார்த்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சீட் பார்ட்டை எடுத்துருவோம். ஏன்னா நீங்கள் ஆம்லெட்டில் போட பார்த்தா அது மாதிரி ஒரு கொத்தன்னு இருக்குன்றதுனால எடுத்துருவோம். இது எடுத்துகிட்டு வேறு ஏதாவது கிரேவி இண்டியன் பண்ணுவாங்களா அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரிசைஸாக எல்லாத்தையும் கொடுக்கணுன்றதுனால அந்த கட்டிங்லாம் மாறாமல் அப்படியே தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் சில்லியுமே மோஸ்ட்லி நம்ம டீசீட் பண்ணிவிடுவோம். டீசீட்னா விதை இல்லாமல். அண்ட் கொஞ்சமாக கொரியாண்டர். இதுதான் நம்மளுடைய மசாலா ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள். பேன் வந்தோடனே நம்ம மசாலா ஆம்லெட் போட ஆரம்பிச்சுக்கலாம். செஃப் வெரி குட், கம் இன். நீங்கள் பேனுன்றப்பே வந்துட்ட பாருங்க. பேனுன்ற பார்த்து தான் வந்தியா நீனு? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வச்சுக்கணும் மசாலா ஆம்லெட். ஓகே. இந்த மசாலா ஆம்லெட் பண்ணுறதுக்குள்ள லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பெப்பர் வேணுமா? தாய்லாண்டில் ஓகே கிராபை வச்சு ஒரு ஆம்லெட் ஷாப் இருக்கு. அந்த ஃபேவரட் ஷாப் பேர் சொல்லு. கிராப் ஆம்லெட் மை ஃபேவரட். நான் எங்கே தாய்லாண்டில் போனேன் சொல்லுங்க. தாய் இருக்க இடம் தான் தாய்லாந்து. சொல்லு. நீ இந்தியா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. தாய் இருக்க இடம் தான் தாய்லாந்து. சரி, ஜோக்ஸ் அபார்ட். ஸோ அங்கே வந்து ஒரு கிராப் ஆம்லெட் இருக்கும், அது ரொம்பவே ஃபேமஸ். அந்த மாதிரி எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்து ஹேம் அண்ட் ஊறுகாய் ஆம்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஊர் காம்பினேஷனையும் அதையும் சேர்த்து வேற மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். செஃப் எங்கே போனாலும் அவரோட கைவரிசையை காட்டி ஏதாவது ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சிடறாருப்பா. ஆனால் நான் இப்போ வந்து அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி ஓகே புர்ஜி மாதிரி பண்ண போகிறோம். ஓகே. ஒரு மண் சட்டியில். மண் சட்டி இனோவேஷன் அட் தி டாப். எந்த டாப்? தாய் இவ்வளோ நேரம் இந்த ஆம்லெட்லாம் பார்த்தல. எஸ், இந்த ஆம்லெட் நீ தான் போடுற. ஓகே டன், கொடுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ் போட்டுக்கிறோம். ஒரு நல்ல சாட்டே கொடுக்குறோம், ஸ்மூத் சாட்டே. இப்போ நம்ம வந்து கரண்டிக்கு பதிலாக கை கூட இப்படி சாட் பண்ணிக்கலாம்ல. சாட்டே பார்க்க தானே போகிறேன் இந்த காலியோட ஆட்டை தட்டுற மாதிரி. என்ன கேட்காம ஏன் சால்ட் ஆட் பண்ணீங்க இந்த ஸ்டேஜில்? ஸோ மசாலா ஆம்லெட் ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ ஆனியன், டொமேட்டோ அதை சாத்தே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீன் சில்லி அண்ட் எண்டில் கொரியாண்டர் போட்டு நீங்கள் 2 எக்கை பீட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களோட ஆம்லெட் ரெடி. ஆனால் அந்த ஆம்லெட் இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அந்த டிபார்ட்மெண்ட் இப்படி ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். உங்களோட வளர்ப்பு தப்பாக போகாது. இன்னைக்கு எப்படி போட்டு இப்படி ஃப்ளிப் பண்ணுறேன், மக்கள் வந்து அதை வந்து லூப் மோடில் போட்டு பார்க்க போகிறாங்க. ஸோ சைட் பை சைட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குட்டியாக எக் புர்ஜி, அதுவும் ஊறுகாய் எக் புர்ஜி மாதிரி பண்ண போகிறோம். எஸ்பெஷலி நான் அதை ஆம்லெட்டில் பண்ணேன், ஆனால் புர்ஜியாக பண்ண பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செஃப் எஸ், நல்லா உடச்சி வச்சாச்சு. முட்டையை போட்டுடலாமா? இப்போ இதுக்கு முன்னாடி கொரியாண்டர் ஆட் பண்ணோம், அது நான் ஆட் பண்ணிடுறேன். நான் லாஸ்ட்டாக தான் கொரியாண்டர் ஆட் பண்ணுவேன். செஃப் இது ஓகேவா இந்த கன்சிஸ்டன்சி? அது பேர் கன்சிஸ்டன்சி இல்லைம்மா, பிளெண்ட் பண்ணது ஓகேவா? கரெக்டாக பிளெண்ட் பண்ணியா? ஊத்து பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஷூர். அதில் உப்பு போட்டியா? எஸ் போட்டேன். எதில் போட்ட? போடல. சிரிப்பு எதுக்கு வருது உங்களுக்கு? என்ன அசிங்கப்படுத்துறப்ப இத்தனை வாட்டி ஆம்லெட் போட பார்த்து கூடவே அப்படிதான் மிக்ஸ் பண்ணுவாங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணேன். மசாலா எதுவும் கொடுக்கல ஆம்லெட்க்கு? மசாலா ஆம்லெட்டுக்கு நார்மலி வந்து இந்த வெங்காயம், தக்காளி, கொரியாண்டர் அண்ட் சில்லி இவ்வளவுதான் மசாலா. வேற எதுவும் மசாலா கிடையாது. அப்ப இது வெஜ் ஆம்லெட் சொல்றது கேளுங்க. அதான் வெஜ் ஆம்லெட்னா அது கூட பெப்பர். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்றது. வீட்டில் பண்ண பார்த்தோன்னா நீங்க சில்லி பவுடர் எது வேணா சேர்த்துக்கலாம். ஆனா பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு ஹோட்டல்ல பண்ண வேண்டிய மசாலா ஹோட்டல்ல சீக்கிரம் அது நான் டிஷ் லேட் ஆகுது. ஊத்தவா? போட்டலாமா? இருங்க, நீங்க தொடாதீங்க டிஷ்ஷை ப்ளீஸ். ஐ டோன்ட் லைக் தட்.
இப்படி பண்ணோம் வித்தவுட் செஃப் கூட கரண்டியில் நோண்டி இருப்பாரு. நான் பாருங்க இப்படியே சுற்றி விடுறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆம்லேட் இன் தமிழ்நாடுனா நம்மளோட ஆம்லேட் சொல்லலாம். சரி, இனோவேஷன் நீ அதை பண்ணிக்கிட்டே இரு. அதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கடாய் வச்சிருக்கேன், அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக சில்லி, இதுலயா திருப்பட்டா, கொஞ்சம் ஆனியன், அதேமாரி கட்டிங் போர்டில் நான் வந்து அந்த சிக்கன் ஹேமை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம சேர்க்குறது எப்போன்றதை காட்டுறேன். இப்போதைக்கு இதுக்கு தேவையான கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளி சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் ஹேமை சேர்க்க போகிறோம். ஓகே. இது எப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. நீ பண்ணுற அதை நான் பார்க்குறேன். அது என்ன ஆனாலும் சரி, அதை நான் ஹெல்ப் பண்ண போகிறதே இல்லை. இவ்வளோ நாள் நீ கற்றுக்கினது என்னன்றது. என்னம்மா முட்டை ரோல் பண்ணியிருக்கிற, ஆம்லேட் இல்லாமல் பண்ண சொன்னேன். அவ்வளோதான். ஆம்லேட். ஏன் சரி, ஏன் இப்படி உனக்கு கை நடுக்குது? சுகர் மாத்திரை போல. பட் குட், நாட் பேட். இப்போ ஆனியன் வந்து குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். எஸ், தக்காளி. பார்க்க நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ பார்க்காத, மக்களுக்கு நான் சொல்லிப்பேன், நீ என்ன சொல்கிறது? சரி, எப்படியோ போட்டோம். நீங்களும் உங்கள் டிஷ், எனக்கு தேவையில்லாத டிஷ். ஸோ எஸ், இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் பவுடர். பெப்பர் பவுடர் இல்லை, குமின் பவுடர் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இது டோட்டலி ஆப்ஷனல். எனக்கு இந்த ஊறுகாய் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ஊறுகாவை ஆட் பண்ணியிருக்கேன். என்ன ஊறுகாய் செஃப்? மாங்காய் ஊறுகாய். வாவ். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே இப்படி ஒரு கலக்கு அப்படி ஒரு கலக்கு, அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு புர்ஜி. செஃப் வந்து இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாக ஜாலியாக இருந்திருப்பாரு. ஏன்னு தெரியுமா மக்களே? இல்லை, ஏன் நீங்களே சொல்லுங்க செஃப், சொல்லுங்க சும்மா. ஏன்னா செஃப்போட உயிரே எக்கு தான். அவருக்கு பிடிச்ச அந்த எக்கை வச்சு இன்னைக்கு எத்தனை டிஷ் செய்ய சொன்னாலும் விடிய பண்ணுவார். பட் எனக்கு அதுக்கான பொறுமை இல்லை. அதனால அவர் மூஞ்சில் அந்த சந்தோஷம் பூத்து கொழுங்குதுங்க. ஸோ எஸ்பெஷலி எனக்கு வந்து முதல் முறையாக நான் வந்து ஆம்லேட்ஸ் ஃபாரினர்ஸ் கிட்ட கற்றுக்க பார்த்து இந்த ஹேம் அண்ட் மஷ்ரூம் ஆம்லேட் நான் சாப்பிடல. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து போக பார்த்து we are very clear, I will not eat beef, I will not eat pork. ஸோ அதனால் முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு சிக்கன் ஹேம் கொடுத்து, இது சிக்கன் தாமா, இது நீங்கள் சாப்பிட்லாம்னு சொன்ன உடனே சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அப்போ தான் முடிவு பண்ணேன் இது செமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வாட்டி எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி நம்ம பிளெயினாக சாப்பிட்றதுன்னு சொல்லி ஒரே ஒரு ஊறுகாய் போட்டு சாப்பிட ஆரம்பிச்ச அந்த காம்பினேஷன் வா. இது கூட வாட் நாட் கொஞ்சமாக அப்படி தோசையை ஊற்றி இல்லை ஒரு அருமையான சப்பாத்தி, சாஃப்ட் சப்பாத்தி எடுத்து அப்படியே சட்டிச்சு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லைன்னா ஒரு கூல் ட்ரிங்க், அது கூட இது செம்மையாகவே இருக்கும். சாதம் இருந்தாலும் அவ்வளோதான். ரசம் சாதம் இது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பார்த்தீங்களா, கலரு, டெக்ஸ்சரு, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு செஃப். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், புர்ஜினாலே